இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஃபாத்திமா அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்களும் பலத்த கரவொலி எழுப்பி அருகில் இருக்கிறவர்களை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். முதல்ல சொன்னதை செஞ்சிட்டீங்க, பலத்த கரவொலி. பக்கத்தில் இருக்கிற மூஞ்ச பாருங்க, பார்த்து வாழ்த்துக்களை ஒரு புன்னகையோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கான தலைப்பு கோபம் சுட்டெரிக்கும் நெருப்பு, பொறுமையே சிறப்பு என்கின்ற தலைப்பை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் இல்லையா? கோபம், பொறுமை, ரெண்டு ஆப்போசிட்டான ஒரு வகை அந்த உணர்வுகள், மனித உணர்வுகள், விழுமியங்கள் என்று சொல்லலாம். கோபம் என்பது ஒரு பாவம் என்றும் நம்முடைய தாய் திருச்சபை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை உயரும். சில பண்புகளை அதை ஒதுக்கி வைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் உயர்வுக்கு கடந்து சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பிலாசபி, இந்த தத்துவியல்ல படிக்கும்போது ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, எனக்கும் அப்போ புரியலை. ரொம்ப முக்கியமான ஒரு பிலாசபி. என்ன பிலாசபி அப்படின்னா, ரேசர் அப்படிங்கிற ஒரு ஓக்கும்ஸ் ரேசர் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்ன ஒரு பிலாசபி. என்சியா நுன்சுன் முல்டிப்ளிகாந்தா சீனே நசசிதாத்தே. ஏதாவது புரிஞ்சுச்சா? எங்கிருந்து ஃபாதர் வந்துட்டாரு, திடீர்னு அந்நிய பாஷை பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில விட வேண்டிய விஷயங்களை விட்டால்தான் அவர் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும் அப்படின்னு அந்த பிலாசபி. அது ஒரு கிரேக்க ஒரு தத்துவியலாளர் சொன்ன ஒரு பிலாசபி. அது மிக அழகாக இப்படி தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை விட்டுறணும் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கை மிக அழகாக போகும். பயணங்களில் சில நேரங்களில் நம்ம 2-3 லக்கேஜ் வச்சுருப்போம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் எவ்வளோ லக்கேஜ் லிமிட்டு? எத்தனை கேஜி? 15 40? இப்போ நிறைய பேர் ஃபாதர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போயிருக்காங்க போல, நமக்கு தெரியல. சாமி சொல்கிறாங்க 20 40ங்கிறாங்க. அது டொமஸ்டிக் 30. சரிம்மா பார்த்துக்கிடும், சரிதாண்ணா. அவ்வளோ எங்கே கொண்டு போவேன்? பெண்களுக்கு ஒரு வேளை சேலையை அள்ளிட்டு 30 கிலோ போன இருக்கும் இல்லையா? அப்போ டொமஸ்டிக்கில் எவ்வளவு? 15 கிலோ அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டே பயணம் செய்வோமா? ட்ரெயின்லையும் சரி, ஃப்ளைட்லையும் சரி, பஸ்லையும் சரி. நான் கொண்டு வந்த லக்கேஜ் சில நேரங்களில் சிலர்லாம் அந்த லக்கேஜ் கொண்டு போக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுலேயே தெரிஞ்சிடும் அப்பா உள்ள ஏதோ வேல்யூபிளான திங் ஒன்று ஏதோ இருக்குது, பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்முடைய லக்கேஜை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. என்ன செய்வோம்? பயணம் மிக எளிதாக இருக்கணும் அப்படின்னா லக்கேஜை குறைக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங்கு. பயணம் எளிதாக நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா லக்கேஜ் இறக்கி வைக்கணும். அப்படின்னா தான் நம்முடைய பயணம் நல்லது, ஒரு மகிழ்ச்சி நிறைந்தது ஒன்றாக இருக்கும். எனவே வாழ்க்கையிலேயும் சில நேரங்களில் சில விஷயங்களை இறக்கி வச்சா தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல முடியும். இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, கோபம் அப்படிங்கிற விஷயத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, கோபம், நல்ல கோபமும் இருக்கு, கெட்ட கோபமும் இருக்கு இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்லிடுவோம், ஆண்டவர் இயேசுவே அவரு இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்த என்ன செஞ்சாரு, சாட்டை பின்னி கோபப்பட்டு அந்த ஒரே ஒரு இடத்துல பாவம் அவரு அப்படி பண்ணிவிட்டாரு. அதே நம்ம என்ன செஞ்சிருவோம், நிறைய நேரங்களில் நீங்களும் சரி நானும் சரி அதே சொல்லிட்டு இருப்போம். கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னா அது சில நேரங்களில் அரைச்சு நம்ம அது கோவப்பட்டே ஆகணும் அப்படின்னு நியாயப்படுத்திடுவோம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சேர்த்து தான் இந்த மறையுரை. கோபம் படுவதால் நன்மைகளை விட தீமைகள் நிறைய நடக்கின்றன. இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? யாரெல்லாம் ஒத்துக்கிட்டு கை தூக்குங்க. கோபப்படுறதுனால நன்மைகளை விட தீமைகள் தான் நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட போறீங்க. இன்னைக்கு தேதியில எங்க பார்த்தாலும் நம்முடைய ஏரியால எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு தான். நிறைய பேர் நல்ல வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய ரோட்டில் அப்படி ஹைவேல அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீ கடையிலையும் ஃபுல்லாக தான் இருக்கும். சில நேரங்கள்லாம் எங்கேயா ஏர்போர்ட்டுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு சில ஃபாதர்கள்லாம் வரும்போது நான் கூப்பிட போயிருக்கிறேன். வரும்போது 2 மணி 3 மணிக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாலும் விடிய காலம் அந்த நள்ளிரவில் பார்த்தாலும் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. பார்க் பண்ணுற இடம் இருக்காது, காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம போகும்போது ஒரு சர்வர், ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ நிற்பாங்க இல்லையா? அந்த ஆள் கொஞ்ச நேரம் வரல, உங்களுக்கு கவனிக்கவே இல்லைன்னு வைங்களேன். அவர்கிட்ட போய் நீங்கள் அண்ணே வாங்கினேன் கொஞ்சம் சீக்கிரம் எங்களையும் கவனிங்க அப்படின்னு சொன்னால் அவர் சீக்கிரம் கவனிப்பாரா? யோ எவ்வளோ நேரம் ஏன் நிற்கிது, நானும் பார்த்துட்டு ஓனருங்கயா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் ஒழுங்காக கவனிப்பாரா? இதில் 2 ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா?
எந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய அந்த வாழ்க்கை முறையை குறிக்கும். ஒரு சில நேரங்களில் ரெண்டுமா நாமளே இருப்போம். ஒரு சில மூடு இருந்துச்சுன்னா இப்போ தன்மையாக பொறுமையாக பேசுவோம், அன்னைக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்படி சொன்னால் எங்கள் ஃபாதர் மதிக்கிறாங்க, கோவப்பட்டா தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு சிக்னலில் ஒரு பார்க்கிங்லேயோ இதுலையோ லைட்டாக ஒரு பட்டுன்னு வைங்க, அதில் முதல்ல கோவப்படுற என்ன ஆயிடுவாரு, அவர் சரியானவர் ஆயிடுறாரு. அமைதியாக பொறுமையோடு நிற்கிறவர் தப்பு செஞ்சவர்னா மாறிடுறாரு. இன்னைக்கு உலகத்தில் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்படியே மாற்றி விடுவார்கள் அந்த கோபத்தினால. அந்த சூழ்நிலையை கூட மாற்றுகிற அளவிற்கு அவர்களிடத்தில் நிறைய திட்டங்கள் ஒருவேளை இருக்கும். ஆனால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அன்னையினுடைய பிள்ளைகள், நாம் ஒருபோதும் இந்த உலகம் காட்டுகின்ற பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக அன்னை காட்டிய பாதையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நம்முடைய அன்னை காட்டிய மிகப்பெரிய ஒரு பண்பு என்றால் அது பொறுமை. பொறுமைதான் அன்னை காட்டிய மிகப்பெரிய ஒரு பண்பு. அவருடைய தொடக்க அந்த கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து அங்கு பெந்தைகோஸ்தே பெருவிழா வரை அவருடைய பொறுமையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சற்று தாமதமாக அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். திருவிவிலியத்திலே யார் யாரெல்லாம் கோபப்பட்டு அழிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க நூல்ல நமக்கு தெரிஞ்ச பெரிய கதாபாத்திரம், எப்பவுமே விபிஎஸ்லையும் சரி மறைக்கல்விலையும் சொல்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு அண்ணன் தம்பி. அதுல யாரு கோபப்பட்டவர்கள்? காயின் ஆபேல். வெரி குட். எல்லாருக்கும் நமக்கு திருவிவிலியம் தெரிகிறது இல்லையா? அதனால ரொம்ப எளிது. காயின் ஆபேல் நிகழ்வுல காயின் கோபப்படுகிறார். முதல்ல கோபத்திற்கான அந்த இடத்துல உள்ள இருக்கிற மற்றொரு பாவம் அல்லது மற்றொரு அவர்கிட்ட இருந்த ஒரு உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறாமை. அப்போ இந்த இடத்துல பொறாமை ஒரு கோபத்திற்கு வழிவகுக்கிறது. அப்போ கோபம் மட்டும்தான், அது கோபம் ஒரு வகையான அது ரிசல்ட் தான். கோபத்துக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். பழம் முக்கியம் கிடையாது, அது என்ன மரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறாமை அதிகமாக இருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, அது கோபத்திற்கு இட்டு சொல்லுகிறது. பொறாமை குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே குறைக்க நாம் கற்றுக்கொள்ள இன்றைய நாள்ல இந்த முதல் கதாபாத்திரம் அன்போடு அழைக்கிறது. கோபத்துக்கான காரணம் 2-3 காரணம் இருக்குது, அதுல வரிசையா. அதுல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பொறாமை. அடுத்தவனை பார்த்து, அடுத்தவனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து, அடுத்தவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, அல்லது அடுத்தவர்கள் தீமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து பிறரை பார்த்து நம்மை பார்க்க மறந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பொறாமை குணம் இயல்பாக நமக்கு வந்து விடுகிறது. அவர்கள் செல்லுகிற பொழுது ஏதாவது வார்த்தைகளை நாம விடுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நாம ஏதாவது புரணி பேசி விடுகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே நம்முடைய குணம் இப்படியே மாறிவிடுகிறது, பொறாமை நிறைந்த குணமாக மாறிவிடுகிறது. வளர்ந்து இருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிற ஒரு குணமாக மாறிவிடுகிறது. என்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணி விடாமல் நான் அடுத்தவர்களை பார்த்து சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறிவிடுகிறது. எனவே இந்த கோபத்திற்கு மூல காரணமாக முதலிலே நமக்கு இருக்கக்கூடாத ஒன்று இந்த பொறாமை என்கின்ற குணம். இதை காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது ஒரு இடத்துல ஒரு மனிதர், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மோசே, ஐயோ பேரை சொல்லிவிட்டேன, ஆமா, பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்க ஒரே தாகம், ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார்கள், பாறையின் மீது தட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மோசே செஞ்சுறாரு, 2 முறை தட்டி விடுகிறார் அப்படின்னு திருவிவிலியத்தில் சொல்லப்படுகிறது. விவிலிய அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், மாற்று கருத்தும் இருக்கிறது. இந்த 2 தடவை தட்டினதுனால தான் ஆண்டவர் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை காண்பிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மாற்று கருத்தும் இருக்கதான் செய்கிறது. அப்போ அந்த ஆண்டவரினுடைய கட்டளையை என்ன செய்யறது, ஒரு அவநம்பிக்கையோடு அல்லது ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிற மோசே 2 முறை அந்த பாறையை தட்டுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் சில நேரங்களில் அலட்சியமாக நாம் கோபப்பட்டு விடுகிறோம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், இவங்க தானே, இவங்ககிட்ட என்ன அதனால கோவப்பட்டானே, ஏன்பா உங்க மனைவிட்ட இப்படி பாசமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க, எப்பவும் கோவப்பட்டு இருக்கீங்க, அதுக்காண்டி கொஞ்சிட்டா இருக்க முடியும் எல்லா நேரத்துலயும் அப்படின்னு நம்மகிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரங்கள்ல பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் பாசமா இருங்க, பிள்ளைகிட்ட பாசமா இருந்தா செய்வானா அவன் இதை, சொல்லுங்க பாதர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் நம்ம மேல அந்த கோபத்தை காட்டிடுவாங்க. அலட்சியமா அப்படி சும்மா கோபம் வந்துடும். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா, ஆமா நான் கோபப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா, யோ அந்த கோபத்தை குறைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது அதை நியாயப்படுத்துவாங்க. ஆமா நான் கோபக்காரன் தான், அதுல என்ன பெருமை இருக்கு, மேய்க்கிறது எருமை அதுல ஒரு பெருமைங்கிற மாதிரி இதுல நான் கோபக்காரன் சொல்றதுல எந்தவித பெருமையும் இல்லை என்பார்கள். நான் பொறுமைசாலி என்று சொல்வதில் தான் பெருமை இருக்கிறது. அப்ப அலட்சியமா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கோபப்பட்டு விடுகிறோம். நம்ம கோபப்படுறோங்கிறத தெரியாமலே
நம்ம கோபப்பட்டு விடுகிறோம். அத்தகைய கோபங்களை இன்றைக்கு அலட்சியத்தை, இவர் தானே, இவர் சாதாரண ஆள் தானே, நம்ம கிட்ட வேலை பார்க்கிறவர் தானே, நமக்கு கீழே உள்ளவர் தானே, வயசானவர் தானே, இது சின்ன பிள்ளை தானே என்று அலட்சியப்படுத்தி நாம் கோபப்படுகிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அதுவும் கடவுளுக்குரிய ஒரு விழுமியம் அல்ல, நம்முடைய தாயினுடைய ஒரு பண்பு அல்ல. மாறாக அலட்சியத்தோடு நாம் கோபப்படுகின்ற பொழுதெல்லாம் அவரில் இருக்கிற கடவுளை நாம் காண மறந்து விடுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எல்லா மனிதரையும் நாம் மாண்போடு நடத்த வேண்டும். எல்லாரையும் நாம் சரிசமமாக ஒரு சமத்துவ உணர்வோடு நாம் நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் கோபப்பட்டு விடுகிறோம், அலட்சியப்பட்டு விடுகிறோம் அந்த மனிதரின் மீது. அதுவும் கோபம் என்கின்ற ஒரு பெரிய பாவத்திற்கு இட்டு செல்கிறது. அந்த கோபம் நாளடைவிலே ஒரு மனித உணர்வே இல்லாமல் நம்மை மாற்றி விடுகிறது. அத்தகைய ஒரு மக்களாக நாம் இல்லாமல் மனித உணர்வு, ஒரு மனித மாண்பை போற்றுகின்ற ஒரு மக்களாக இருக்க இந்த நாளிலே நாம் அன்னையிடத்தில் சிறப்பாக வேண்டும். மூன்றாவது ஒரு பெரிய கோபம், ஒரு 2 பேர் அரசர்கள், அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பெரிய கோபப்படுறாரு. அது யாரு? வெரி குட், சவுல் தாவீது. சரிதானா? என்ன பிரச்சனை அங்க பாத்தீங்கன்னா ஈகோ. அவர்களுடைய அந்த ஈகோ குணம் பெரிய பிரச்சனையா மாறிட்டு. யாருடைய ஈகோ குணம்? சவுலினுடையது. 2 பேரும் போர்ல வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொம்பளை ஆட்கள் சும்மா நடந்திருக்குமா? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் அப்படின்னு சொன்னதுதான் உடனே வந்துச்சு பாருங்க சவுலுக்கு ஒரு கோபம். நான் சின்ன பையன், இவனுக்கு நீங்க என்ன எப்படி நீங்க பெருமை பாராட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவனை தீர்த்து கட்டிருந்தோம். அப்படி அன்னையிலிருந்து சவுல் அவரை கொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஈகோ, பிறரை பாராட்டிட்டாங்களே, ஆணவம், நம்முடைய எனக்கு என்ன விட இவன் பெரிய ஆளு, என்கிட்ட படிச்சவன், என்கிட்ட வாங்கி தின்னவன், எனக்கு முன்னாடி வளர்ந்தவன் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு நாம சில நேரங்களிலே அது கோபத்தை கொடுக்கிற ஒன்றாக மாறிவிடுகிறது. கொலை செய்கின்ற அளவிற்கு, காழ்ப்புணர்வை உள்ளத்திலே வைக்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு உணர்வை அது தூண்டி விடுகிறது என்பார்கள். எனவே ஆணவம் கோபத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அல்லது எண்ணெயாக இருக்கிறது. அந்த ஆணவத்தை நாம் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருத்தல் ஆகாது. மாறாக தாழ்ச்சி நிறைந்தவர்களாக அன்னையை போன்று இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆணவத்திற்கு எதிர்மறையான எல்லா குணமும் அன்னையிடத்திலே இருந்தது, நம்முடைய தாயிடத்திலே இருந்தது என்பதை இன்றைய நாளிலே நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பார்ந்தவர்களே. அப்போ இன்னும் நிறைய இடங்களிலே விவிலியத்திலே கோபத்திற்கான உதாரணங்கள் இருக்கிறது. அதை நம்ம கீழே இறக்கணும். இன்னைக்கு என்ன காரணம் இருக்கு இன்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது நம்முடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் நிறைவேறாமல் போயிடும். பெரிய காரணம் அதுதான் கோபத்துக்கான. நாம ஒண்ணு நினைச்சிட்டு வந்திருப்போம், அங்க போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சில நேரங்கள் என்ன ஆயிரும், கோபத்திற்கு இட்டு சென்று விடும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டுருப்பீங்க. அவன் செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் அவனுக்கும் சில நேரங்களில் ரொம்ப கம்மியான வித்தியாசமா தான் இருக்கும். கோபம், என்ன நீ படிக்கிற, உனக்கு என்ன செய்யலை நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அந்த பையனுக்கு, அந்த பிள்ளைக்கு என்ன வருகிறது, ஒருவேளை படிப்புல கம்மியா இருக்கலாம், மற்ற விஷயங்கள்ல இன்னும் நல்ல பிள்ளையா இருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கணும். அதனால எப்படி வாழ்க்கை மாறுகிறது என்பது முக்கியம் அல்ல, எப்படி நம்முடைய அந்த தன்மைகள், நம்முடைய எதிர்பார்ப்பு குணத்தை எப்படி குறைத்துக் கொள்கிறோமோ, இருக்கிறதமாக நாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு மக்களாக யதார்த்தமாக அனைத்தையும் பார்த்து இதுவும் அழகு அதுவும் அழகு அப்படிங்கிற குணம் என்னைக்கு வருகிறதோ, வின் வின் சிச்சுவேஷன் என்று சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ரெண்டும், இதுவும் கரெக்ட் தான் அதுவும் கரெக்ட் தான். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ல மாதிரியும் சொல்லலாம்னு சந்தியில் சொல்ற மாதிரி இப்படியும் கரெக்ட் தான் அப்படியும் கரெக்ட் தான் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை குறைத்து இருக்கிறதை நல்ல முறையில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த 4 குணம் இது அன்னையினுடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்த்து நம் மறையுரையை நிறைவு செய்து விடலாம் இல்லையா? அப்ப 4 குணத்துல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பொறாமை குணம் அன்னைக்கு இருந்ததா என்றால், நம்முடைய தாய் ஒருபோதும் பொறாமைப்பட்டதாக தெரியவில்லை இல்லையா? மாதா பொறாமைப்பட்டதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அன்னை ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஏரோதை நினைத்து பொறாமைப்பட்டிருக்கலாம். மாதாவுக்கு பொறாமைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா இவர் தான்
தாவீதின் வழி வருகிற அரசர் என்று வானதூதர் சொன்னார். ஆனால் இங்கு பார்த்தால் மற்றொருவர் அரசராக இருக்கிறார். அவருக்கு பயந்து நான் ஓட வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த அரசரை விட அவர் ஒருவேளை பெரிய அரசராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஏரோதுக்கு எதிராக ஒருவேளை பொறாமை கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னை பொறாமைப்படவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியானால் அப்படியே இருக்கட்டும், காலம் மாறும் என்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை, பொறாமைப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளுது. என்னுடைய நிலை இதுதான். நான் சூசேப்பர், அவர் ஒரு தச்சர் தான். அந்த காலத்தில் இன்னும் பெரிய பெரிய தொழில்களை செய்த மக்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது எனக்கு இந்த அழகான ஒரு திருக்குடும்பம் என்று சொல்லி அவர் இதை ஏற்றுக்கொண்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக நிச்சயமாக இருந்த ஒரு தாயாகத்தான் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே. எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள எப்பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோமோ உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் பலனை கடவுள் தருவார் என்கின்ற மனநிலையோடு நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நான் உழைப்பை போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான பரிசை தருவார், நான் என்னுடைய வேலையை கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறேன், எந்த குறையும் வைப்பதில்லை, நிச்சயமாக நானும் ஒரு நாள் உயர்வேன் என்கின்ற ஒரு மனப்பான்மை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு மனப்பான்மை நிச்சயமாக அன்னையிடத்திலே இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். முதல் சிந்தனையாக இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு, நம்முடைய குடும்பங்களிலே பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல முறையிலே ஏற்றுக்கொள்ளும். யாரை பார்த்தும் பொறாமை இனி நான் படமாட்டேன், யாரையும் நான் ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படுவதற்கு இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நல்ல உணர்வை இன்றைய நாளிலே, இந்த திருவிழா நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இந்த ஆண்டு முழுவதிலும் அதை மிக அழகாக நம்முடைய வாழ்வில் பொருத்தி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது இருக்கிற நம்முடைய மற்றொரு குணமாக இருக்கிற நம்முடைய தாவீது மற்றும் சவுல், இதிலே பெருமை, அன்னைக்கு ஒருபோதும் பெருமை இல்லை, மாறாக தாழ்ச்சி நிறைந்தவர் என்றுதான் அவருடைய பெயரை நாம் எப்பொழுதும் உச்சரிக்கிறோம். தாழ்ச்சி நிறைந்த அன்னை, தாழ்ச்சி நிறைந்த மரியா என்று நாம் நம்முடைய தாயை உச்சரிக்கிறோம் என்றால், அவர் கடவுளினுடைய அந்த திருவுளத்தை தாழ்ந்து பணிந்து நான் ஆண்டவருடைய அடிமை, அடிமைன்னு சொல்றதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மனம் வேண்டும் இல்லையா? அடிமை என்று சொல்லி அவருக்கு ஒரு உரிமை வாழ்வு இருக்கிறது. ஆனாலும் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் தாழ்ந்திருக்கிறார். ஆணவத்தை கொண்டிருக்கவில்லை நம்முடைய தாய், அவர் தாழ்ந்திருக்கிற ஒரு தாயாக இருக்கிறார். எனவே அவர் பெண்களுள் சிறந்தவராக, எவ்வளவு இறங்குகிறோமோ அவ்வளவு நாம் உயர்கிறோம். கொடி இந்த சைடு எவ்வளவு இழுக்கிறோமோ, கீழே எவ்வளவு கயிறு போகிறதோ அவ்வளவு நாம் உயர்வது, அந்த கொடி உயர்வது போன்று எவ்வளவு தாழ்ச்சியோடு நாம் இறங்குகிறோமோ, நம்முடைய தேவையற்ற பண்புகளை இறக்கி விடுகிறோமோ அவ்வளவுக்கு நாம் உயர்வோம், நிச்சயமாக உயர்வோம் ஒரு நாளிலே. என்னும் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்கின்ற குணத்தை மிக ஆழமாக நாம் பதித்துக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. மூன்றாவது நம்முடைய எதிர்பார்ப்புகள் இல்லையா? எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வதை விட, எதிர்பார்த்து அன்னை மரியாள் நினைத்திருந்தால் எதிர்பார்த்திருக்கலாம், நிறைய விஷயங்களை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். இந்த சீடர்கள் 12 பேர் எப்படி அவர்கள் கூட, அவங்க கூடயே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள்ட்ட ஒரு சரக்கும் இல்லையே, ஆண்டவர் கொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தெரிச்சு ஓடிட்டாங்களே. வேற ஒரு புதுசா ஆட்களை நாம நியமிப்போம், ஆண்டவரை குறித்து சொல்லுவோம் என்று சொல்லவில்லை. அவர்களை ஒன்று சேர்க்கிறார், 12 பேரையும் மீண்டும் ஒன்று சேர்க்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் கிடைக்கிறது, தூய ஆவியாரினுடைய பிரசன்னம் கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே மனிதர்களை மிக அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம எதிர்பார்ப்பை சில நேரங்களில் நம்ம பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா? 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 5:15 தான் சில நேரங்களில் நம்ம எந்திரிப்போம். நம்ம எதிர்பார்ப்பையே நம்ம பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் நம்முடைய மற்றவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தாழ்ந்தவர்கள், நம்ம மருமகட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளும். அதனால எப்படியும் இருக்கட்டும் அப்படின்னு விடுறதில்லை. கொஞ்சம் ஒரு சாந்த குணத்தோடு, தன்மையோடு, பொறுமையோடு எடுத்து சொல்லுகின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவே ஆணவத்தை தூர எறிந்து நம்முடைய தாழ்ச்சியை, அன்னையினுடைய ஆடையாக இருக்கிற அந்த தாழ்ச்சியை அணிந்து கொள்ளுகிற மக்களாக இருப்போம். மோசையை குறித்து நாம் சொன்னபோது அலட்சியப்படுத்துகின்ற அந்த மக்களாக இல்லாமல், அலட்சியத்தோடு அவர் 2 முறை தட்டினார். அன்னை எப்பொழுதும் கவனமாக இருந்தார், தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் சொன்னதை வைத்து தியானித்து பொறுமையோடு இருந்தார். அதுபோன்று நாம் எல்லா நேரங்களிலும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து பார்ப்போம். எல்லா விஷயங்களையும் அலட்சியத்தோடு இல்லாமல், அலட்சியத்தோடு நாம் கோபம் கொள்ளுகின்ற மக்களாக இல்லாமல், ஒரு நிகழ்வு நடக்கிறதா கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு அதை குறித்து சிந்திப்போம். நான் இன்னைக்கு கோபமா இருக்கிறேன், டென்ஷனா இருக்கிறேன், சரியா அப்படி இருக்கட்டும். ஒரு நாள்ல உலகம் மாறாது, ஒரு நாள்ல ஆட்சி மாறலாம், ஆனா ஒரு நாள்ல நம்முடைய உலகம் ரொம்பலாம் ஒன்றும் மாறிடாது.
சரிதானா? அப்போ ஒரு நாள்ல எந்த விஷயமும் மாறாது. கொஞ்சம் பொறுமையோடு என்ன செய்யலாம், அதை நாளைக்கு வைப்போம். ஒரு மதியம் ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நம்முடைய குணம் அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி சாந்தம் ஆயிரும். அதை விட்டுட்டு ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. போன்ல பேசும்போது, ஆட்கள்கிட்ட பேசும்போது டீல் பண்ணக்கூடாது. அதனுடைய இயலாமையாக மாறி விடுகிறது. சரி கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா அது வந்து என்ன செய்யணும். ரொம்ப சில நேரங்கள்ல சில விஷயங்கள் பயங்கர கோபம் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு லாஜிக்கே இல்லாமல் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. ஒரு எப்படி இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இப்படிலாம் நடந்து கொள்ளுகிறார்கள் என்கின்ற போன்று நடந்து கொள்ளுகின்ற மக்கள் நம்முடைய மக்களாக நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும். அவங்க முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கூடாது. நம்ம கோபப்படுகிறவர்கள் என்று அவங்க எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, நீங்க கோபப்படுவீங்கன்னு தான் செய்யறாங்க. அவங்க சந்தோஷத்தை கொலைக்கணும் தான் அவர்கள் செய்கிறார்கள். அந்த டிராப்ல விழுந்துடக்கூடாது, அந்த கண்ணில ஒரு நாள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பொறுமையோடு அதையும் டீல் பண்ணோம். இவர் எப்படி இப்படி மாத்தி பேசிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவங்க கோபப்படுத்தணும் தான் நிறைய விஷயங்களை கேட்கிறாரு. இவர் பியாயை கொண்டுலாயா பியாயை ஓட்டுதாரு, இவரெல்லாம் இறைமகனா, இவருக்கு பித்து பிடிச்சிட்டு இவரு குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் என்னெல்லாம் கோபப்படுத்த முடியுமோ ட்ரை பண்ணாங்க. அவர் ட்ரிகரே ஆகல. அதுதான் அவர் மாற்று சிந்தனைகளே, அந்த லேட்டரல் திங்கிங்ல அவர் நிறைய விஷயங்களை அங்கு கடந்து சென்றார் என்பதை தான் பார்க்க முடிகிறது. எனவே அலட்சியத்தோடு கோபப்பட்டு நம்முடைய குணங்களை இழந்து விடாமல், சும்மா ஏதாவது பழைய காலத்துல ஒரு சில அந்த என்ன சொல்றது பழமொழிகள் சும்மா இருக்கும். கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லிடுறது அப்படிலாம் கிடையாது. கோபம் இருக்க இடத்துல கோபம் தான் இருக்கும், குணம் இருக்க இடத்துல குணம் தான் இருக்கும். எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு அன்னையினுடைய இந்த விழுமியங்களை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்ப்போம். நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும், நிறைய விஷயங்களை விட வேண்டும், நிறைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். இந்த தாய் நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க உதவுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதையிலே அவர் உதவி இருக்கிறார். சுமையோடு இருக்கிற எல்லா மக்களையும் அவர் பார்த்து பரிவு கொள்கிறார். எலிசபெத்தின் மீது பரிவு, கானாவர் திருமணத்திலே பரிவு, பொறுமை என்று எல்லா இடங்களிலும் பொறுமையும் பரிவும் கொண்டு மக்களை தேற்றி இருக்கிறார்கள், ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய எல்லா வகையான துன்பங்களையும் இவர் இறக்குவார். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமானதாக இருக்கும். அதற்கு நம்முடைய தாயின் வழியாக இந்த நாட்களிலே சிறப்பாக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.